அனைவருக்கும் வணக்கம். கதைப்பமா வித் மணி. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வரவங்களா இருந்தீங்கன்னாக்கா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நாங்க போற ஒரு வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது எங்களை மேலும் சப்போர்ட் பண்ணும். வாங்க இன்றைய பதிவுக்குள் போகலாம். கோவை அண்ட் மதுரை ஆகிய இடங்களில் மெட்ரோ ரயிலுக்கான உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம ரீசெண்டா எல்லாருமே பார்த்திருப்போம். ஆக்சுவலி நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இது திமுக அரசு உருட்டுற ஒரு மிகப்பெரிய ஒரு உருட்டு. என்னன்னாக்கா, திமுக அரசு வந்து கோவைக்கும் மதுரைக்கும் எங்களுக்கு மெட்ரோ ரயில் வேணும்னு சொல்லிட்டு ஒரு டிபிஆர் அனுப்புறாங்க. டிபிஆர்னாக்கா டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தான் டிபிஆர்னு சொல்லுவாங்க. அந்த டிபிஆர்ல அவங்க அனுப்புன டீட்டெயில்ஸை படிச்ச உடனே அந்த டீட்டெயில்ஸை நீங்க ஒழுங்கா மாத்தி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் அனுப்பியிருக்கு மத்திய அரசு. இது ஏற்கனவே திருத்தப்பட்டு அனுப்பப்பட்டது தான் இந்த டிபிஆர். அதுலயும் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி 5 லட்சம் பேர் ஒரு நாளைக்கு பயணம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த டிபிஆர்ல போட்டிருக்காங்க. நம்ம சென்னையிலே தான் இருக்கிறதுல பாப்புலேஷன் அதிகம், நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். ஒர்க்குக்கு போற பீப்புள்ஸ் அதிகமா இருக்கிற ஒரே பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னை தான், தமிழ்நாட்டிலேயே. இந்த சென்னையிலே பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு மேக்சிமமா தெரியும் பயணிச்சிருக்க மெட்ரோ ரயில்ல வந்து பயணிகளோட கவுண்ட் பாத்தீங்கன்னாக்கா 4.5 லட்சம் தான் ரிப்போர்ட்ல இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல டயர் 2 சிட்டின்னு வாங்க கோயம்புத்தூர்லாம். அப்படி இருக்கிற சிட்டியில எப்படி ஒரு நாளைக்கு 5 லட்சம் பேர் வருவாங்கன்ற கேள்வி ஃபர்ஸ்ட். செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான அந்த வேலைப்பாடுகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் நாங்கள் 3 இயர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை இவங்க 3 வருஷத்துல முடிச்சிருக்காங்க. இப்படி வந்து அவங்க அனுப்பிச்ச அந்த டீடைல்ஸ் ரிப்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுலேயே ஏகப்பட்ட குளறுபடி. இவங்க என்ன பண்றது, இப்போ எலெக்ஷன் டைம், இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரிப்போர்ட் அனுப்பிட்டு இந்த மாதிரி மக்களுக்கான நலத்திட்டங்களை நாங்கள் கொண்டு வர போனோம், ஒன்றிய அரசு அதை ரத்து பண்ணிருச்சு. ஒன்றிய அரசுக்கு தமிழகத்து மீது ஒரு காண்டு, தமிழகம் அடுத்த அளவுக்கு போகக்கூடாது, தமிழகத்தை முன்னேற விடக்கூடாதுன்னு ஒன்றிய அரசு கயிறு போட்டு நம்ம காலங்களை பிடிச்சி இழுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வதந்திய பரப்பலான்னு சொல்லிட்டு தான் திமுக அரசின் அடுத்த கட்ட ஒரு உருட்டாத ஸ்டார்ட் பண்ணாங்க. நயினார் நாகேந்திரன் பாஜகவோட மாநில தலைவருடைய எக்ஸ் தளத்துல டீட்டெயில்டா கொடுத்துட்டாரு. ஐயா, நீங்க என்னென்னலாம் தப்பு பண்ணிருக்கீங்கன்றத மாத்தி அனுப்பி எடுத்துருவாங்கன்னு தான் சொல்லி மத்திய அரசு அனுப்பியிருக்கு அப்படின்ற மாதிரி. அதுல ஒரு ரிப்போர்ட்ல இன்னொன்னு போட்டிருக்காங்க. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சென்னையில வந்து இப்போ கோயம்பேடு டு அண்ணா நகர் வரோம்னா 10 நிமிஷம் எடுக்குதுனாக்கா மெட்ரோல வந்து 5 நிமிஷத்துல வந்துடலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நமக்கு டைம் சேவ் ஆகுது. பட் இங்க என்னன்னாக்கா, கோயம்புத்தூர்ல ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறாங்கனாக்கா அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுதுனாக்கா, மெட்ரோல போனாலும் அதே 10 நிமிஷம் தான். பெருசா டைம் ஒன்றும் சேவ் ஆகல. அதெல்லாம் மென்ஷன் பண்ணி தான் இதெல்லாம் கொடுத்தது யாருன்னா நம்ம தமிழக அரசு தான் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி டைமிங் எல்லாம் போட்டு இவ்வளவு குளறுபடி இருக்கிற ரிப்போர்ட்டை நீங்க அனுப்பிட்டு நீங்க அப்ரூவல் கேட்குறீங்க, எப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை ரிட்டர்ன் அனுப்பியிருக்காங்க. சேஞ்சஸ் பண்ணி அனுப்புங்கன்ற மாதிரி. அதுக்குள்ள திமுக அரசு என்ன பண்ணிட்டாங்க, பாஜக தமிழகத்தை வளர விடவில்லை, பாஜக நம்மளை போட்டு நசிக்கிறது, ஆன்டி மோடிசம்ன்ற ஒரே ஒரு விஷயத்தை வச்சு இவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மக்களாகிய நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள். இந்த 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மாற்றத்தை கொண்டு வருவோம். இந்த மாதிரி அரசியல் அப்டேட் வேணும்னு நினைச்சுனாக்கா மறக்காம உங்களுடைய கதைப்பமா வித் மணி யூடியூப்